இன்று நல்ல சுபதினம். 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சபைக்கு விஜயம் செய்து பெருமையுடன் உங்களுக்கு தரிசனம் அளிக்கிறோம். இதுகாரம் நான் சாதித்தது என்னவென்று நினைக்கிறீர்கள்? என் அன்பு, அறிவு, ஆற்றல் அனைத்தும் உபயோகித்து எமக்கும் எமது பிரஜைகளுக்கும் சுடர்ஜோதிகளான மும்மணிகளை சாதித்தேன். பாருங்கள், ரூபசுந்தரி தேவி. ஸ்ரீ ஸ்ரீ ரூபசுந்தரி தேவி யாருக்கு? ஹேமசுந்தரி தேவி. ஸ்ரீ ஸ்ரீ ஹேமசுந்தரி தேவி யாருக்கு? குணசுந்தரி தேவி. ஸ்ரீ ஸ்ரீ குணசுந்தரி தேவி யாருக்கு? எமக்கு புத்திரிகளானாலும் புத்திரர்களானாலும் இவர்களே. இனி எமக்கும் எமது ராஜ்யத்திற்கும் ஜீவனாளிகள், வருங்கால ராணிகள். செல்வமணிகள் செங்கோல் ஏந்தினால் மிகவும் சிறப்பாகவே இருக்கும் பிரபு. அவர்களின் குணச்செல்வம், அறிவு, அடக்கம், அளவு கடந்த பிதாவின் அன்பு, பிதிருபக்தியே சர்வமும் என்ற நம்பிக்கை. பெண்களுக்கு பிதிருபக்தி தான் சர்வமா? அது எப்படி சாத்தியமாகும் பிரபு? ஏனாகாது? என் செல்வங்களுக்கு, என் அரசை இயந்தக்கூடிய இளவரசிகளுக்கு தந்தையின் பக்தியை தலை சிறந்ததாகாதா? அதை அவர்களை கொண்டே தெரிவிக்கும்படி செய்தால் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகும்? பரம சந்தோஷம் பிரபு. இப்பேற்பட்ட தாய்மார்களின் ஆட்சியிலே மக்கள் தாயன்பை அனுபவிப்பார்கள். பார்த்தீர்களா அம்மா, நீங்கள் என் மேல் கொண்டுள்ளது எவ்வளவு பிரியமோ, எவ்வளவு அன்போ மனப்பூர்வமாக தெரிவியுங்கள். அனைவரும் ஆனந்திப்பார்கள். பிரஜைகளின் இதயத்தில் நான் உங்களுக்கு செய்யும் யுவராணி பட்டாபிஷேகம் அம்மா இது. வெற்றி தழைக்க, வீரம் செழிக்க, யுவராணி மணிகள் வாழ்க. ரூபா, சொல்லம்மா. எனக்கு அப்பாவே உயிர், அப்பாவே தெய்வம். அப்பா என்ற பதத்தில் உள்ள ஆ என்ற அகரம்தான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எனக்கு இந்த ஆ என்ற உயிர் எழுத்தை தவிர உலகத்தில் வேறு ஒன்றுமே தெரியாது. அப்பாவை நான் நேசிப்பது போல் எந்த பெண்ணும் எந்த அப்பாவையும் நேசிக்க மாட்டாள். கற்பனைக்கும் எட்டாத, கவிதைக்கும் அடங்காத என் அப்பாவின் பெருமை நான் எப்படி எடுத்து சொல்வேன்? அப்பா அப்பா இனி என்னால் சொல்லவே முடியவில்லை. ஏனம்மா அவ்வளவு ஆவேசம்? இன்னும் என்ன சொல்ல வேண்டும்? போதும், உட்காரம்மா. எங்க ஏமா, நீ என்னம்மா சொல்ல போகிற? நான் சொல்லலாம் என்று நினைத்ததெல்லாம் அக்காளே சொல்லிவிட்டார். ஆத்மார்த்தமாய் நான் அப்பாவையே நேசிக்கிறேன். உண்மையில் அப்பாவுக்கு நான் என்றாலே அளவு கடந்த பிரியம். நான் அப்பாவுக்கே சேவை செய்ய பிறந்தேன். அடுத்தடுத்த பிறவியிலும் அப்பாவுக்கே மகளாய் பிறந்து அப்பாவுக்கே சேவை செய்ய வேண்டும் என்பதுதான் என் தவம். ஆஹாஹா, யுவராணியார் 3 வார்த்தையில் 3 கோடி விஷயங்களையும் விளக்கி விட்டார்கள். அப்படியா? என் குணாவை பாருங்கள், ஒரே வார்த்தையில் சதகோடி விஷயங்களை விளக்குவார். குணா எங்க? ஏனம்மா, வெக்கமா இருக்காமா? இல்லையப்பா. பிறகு? அக்காமார்களை போ ஆசை மொழிகள் என்னால் பேச முடியாதப்பா. என்ன என் குணாவா பேசுவது? என்னை நேசிக்கிறேன் என்று சொல்வதற்கு? நேசிக்காமல் என்னப்பா? பெற்ற பெண்ணின் கடமை எதுவரையிலும் அதுவரை நேசிக்கிறேன். குறையாது, மிகையாகாது. ஏன் மிகைப்படக்கூடாது? மிகைப்பட்டே ஆக வேண்டும். ஜாக்கிரதை, சொல். மகாராஜா போகட்டும், ஏதோ அறியாமல். நீர் பேசாம இருக்க வேண்டும். உமக்கு என்ன தெரியும்? எவ்வளவு பிரியமாய் பால் ஊட்டி வளர்த்தேன், எவ்வளவு விஷத்தை கக்குகிறாள் பாரும். இல்லையப்பா, நீர் பெற்றெடுத்தீர், வளர்த்தீர், நேசித்தீர். நானும் நேசிக்கிறேன், கௌரவிக்கிறேன், சேவை செய்கிறேன். அதற்கு மேல் ஏன் என்னை விட நீ யாரை நேசிக்க வேண்டும்? அது என்னப்பா, நான் கன்னிப்பெண். கல்யாணமான பிறகு எனக்கு கணவனே தெய்வம், கணவனே உலகம். அப்போது சர்வமும் தாங்களே என்று எப்படி பொய் சொல்வதப்பா? சகோதரிகளை பார்த்தாவது புத்தி கற்றுக்கொள். அவர்கள் சொல்லவில்லை? அவர்களுக்கு பதிபக்தியை விட பிதுர்பக்தியே அதிகமோ என்னமோ. எனக்கு தெரிந்த வரையில் பதிபக்தியே பெண்களுக்கு உயர்ந்தது. என்னை விட உனக்கு கணவனே உயர்கின்ற நோக்கமா? பதிபக்தியே பெண்களின் கடமையப்பா. கடமையின் பேரால் கணவன் வயோதிகனா இருந்தாலும் காதலிப்பாயா? ஏன் காதலிக்க மாட்டேன்? அப்படி ஒரு கணவனையே கடவுள் எனக்கு நிர்ணயித்தார். என்ன முடவனா இருந்தால்? கடவுள் முடவனையே தந்தார்.
அவரையே காதலிக்கிறேன். ஊமையானாலும் செவிடானாலும் காதலிப்பாயா? கடவுள் கட்டளை எதுவானாலும் சிரமேன் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா. சரிதானே? என்ன கல்யாணமும் ஆகவில்லை, கற்பின் உற்சாகத்தில் கண்மூடித்தனமாக பேசுகின்றாய். அந்த கணவன் ஊமை, செவிடு, முடவன், குருநானாலும் காதலிப்பாயா? கடவுளே அப்படி ஒரு கணவனை பிரசாதித்தார். அந்த கணவனையே தெய்வமாக காதலிக்கிறேன். வார்த்தைக்கு வார்த்தை கடவுள் கடவுள் என்கிறாய். நானா அல்லது கடவுளா உனக்கு கணவனை தேர்ந்தெடுப்பது? கடவுள் தான் அப்பா. என்னது, உன்னை வளர்த்து வாலிபமாக்கி வாழ்க்கையெல்லாம் தத்தம் செய்த தந்தைக்கு உனக்கு கணவனை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் கூட இல்லையா? மந்திரி, நம் நாட்டில் உள்ள கூன், குருடு, செவிடு, சர்வ அவலட்சண அவதாரங்கள் எல்லாம் அழைத்து வரச்சொல். இந்த குணசுந்தரி தேவியாருக்கு கடவுள் எப்பேற்பட்ட கணவன் என்ன நினைத்திருக்கின்றாரோ பார்ப்போம். மகாராஜா, ஒரு வார்த்தை ஒரு பானம், அழைத்து வரச்சொல். ஆண்டவன் கட்டளையை மீற முடியுமா? மீற முடியுமா? அதை மாற முடியுமா? அவனவன் இஷ்டம் போல் வாழ முடியுமா? முடியாதப்பா, இந்த உலகமே நாடகமேடையடா, இந்த உருவம் எல்லாம் மேஷதாரியடா, உருவம் எல்லாம் மேஷதாரியடா, இந்த உருவம் எல்லாம் மேஷதாரியடா. உலகமே நாடகமேடையடா, இந்த உருவம் எல்லாம் மேஷதாரியடா, உருவம் எல்லாம் மேஷதாரியடா, இந்த உருவம் எல்லாம் மேஷதாரியடா. தற்பெருமை கொண்டவன் கெடுப்பாரன்றி தானே கெடுவானடா, தானே கெடுவானடா, தானே அழிவானடா. அற்பமதின் ஆணிவேராகும் நான் என் மகந்தையடா. இந்த உலகமே நாடகமேடையடா, இந்த உருவம் எல்லாம் வேஷதாரியடா, உருவம் எல்லாம் வேஷதாரியடா, இந்த உருவம் எல்லாம் வேஷதாரியடா. ஒளியான உருவத்தின் நிழலுமே இருளாக காணுமடா, இருளாக காணுமடா, முறையான உண்மையடா. அதை உணராமல் உயர்ந்தவர் தாழ்ந்தவன் என்று பேசிடும் உலகமடா. இந்த உலகமே நாடகமேடையடா, இந்த உருவம் எல்லாம் வேஷதாரியடா, உருவம் எல்லாம் வேஷதாரியடா, இந்த உருவம் எல்லாம் வேஷதாரியடா. நாடகமேடையடா, இந்த உருவம் எல்லாம் வேஷதாரியடா, உருவம் எல்லாம் வேஷதாரியடா, இந்த உருவம் எல்லாம் வேஷதாரியடா. எங்கே அப்பனே விஜயம் செய்ய வேண்டும்? எங்கேயா? ஏன் இப்படி அங்கஹீனம் உள்ளவர்களை அடித்து விரட்டி செல்கிறார்கள்? பிச்சைக்கார விடுதிக்கா? உலகம் ஒரு பைத்தியக்கார வைத்தியசாலை, நீ கேள்விப்பட்டது இல்லையா? அப்படி என்றால் நல்லது செய்கின்றான் கடவுள், அதில் நஞ்சை கலக்கின்றான் மனிதன். நீதியை புகட்டுகின்றான் கடவுள், அதன் நேர்மையை சிதைக்கின்றான் மனிதன். விளங்காத விடுகதையாக இருக்கிறதே சுவாமி.
அப்பனே, அப்படி விளங்கிவிட்டால் இந்த உலகத்தில் சிலர் வாழவும் சிலர் தாழவும் வேண்டிய அவசியம் இல்லையே. என்னே சொல்வது, ஒரு அகந்த நிறைந்த ஆட்சிபிடமும் மமதை கொண்ட மணிமகுடமும் சினமே கொண்ட சிங்காதனம் மக்களின் வாழ்க்கையின் தன் மகளின் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கி வருகின்றது. யார் அந்த மன்னவன்? வேறு யார்? இந்நாட்டு மன்னன் உக்ரசேனன். ஒரு பெண் தந்தையை விட தன் கணவனே தெய்வம் என்று சொல்வது தவறா? அதில் தவறொன்றும் இல்லையே சுவாமி. தவறாக நினைக்கின்றானே அந்த தற்குறி மன்னன். நினைத்து தன் மகளுக்கு அங்கீனம் உள்ள ஒருவனையே ஆடவனாக தேர்ந்தெடுக்க இந்த கூட்டத்தை அழைத்துச் செல்கின்றான். எப்படி இருக்கின்றதோ எத்தனம் பிரயத்தனம். பிறகு தெய்வாதீனம் தான். பிரபு வந்து விட்டார்கள். பிரபு, குணசுந்தரி தேவியாருக்கு தெய்வம் யாரை நிர்ணயித்திருக்கிறதோ பார்க்கும். எல்லோரும் இங்கே பாருங்கள். எல்லாரும் இப்படி திரும்புங்கள். எல்லாரும் இப்படி திரும்ப வேண்டும். பட்டரே, இந்த இருவரையும் அப்புறப்படுத்துங்கள். மங்காத ஜோதி அப்பா மாமாவின் அறிவு ஒரே வார்த்தையில் மடக்கி விட்டார் எல்லா சிவனர்களையும். மாமா, முத்தியின் பிரகஸ்பதி அடிக்கு அமரேந்திரன். யாரது? ஐயா, இவன் நொண்டியன் கூட. பிரபு, வாயை மூடிக்கொண்டு இவனை பத்திரப்படுத்துங்கள். கடவுளாம் கடவுள் நிர்ணயித்தான். நாளைய கல்யாணம் நடக்கட்டும். மகாராஜா, மந்திரி, உங்கள் விண்ணப்பம் என்னிடம் செல்லாது. கடவுளிடம் சொல்லிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் அந்த குணசுந்தரி தேவியிடம் செல்லுங்கள். அகம்பாவத்திற்கு தகுந்த தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும், யாரானாலும் சரி. உபகார குணாநிதியாய் உருவானவளே மாதா, உபகார குணாநிதியாய் உருவானவளே மாதா.
நீயாய் உருவானவளே. அம்மா குணசுந்தரி தேவி, வயதில் சிறியவளாயிருந்தாலும் நற்குண நன்னடத்தையால் இளமையிலிருந்தே இந்த வயோதகனின் அபிமானத்தை கவர்ந்து விட்டாயம்மா. பெற்றோருக்கும் இல்லாத ஞானத்தை உனக்கு தேவி பிரசாதித்தாள். உன்னை முன்னிட்டு உன் தந்தை தாழாத கோபத்தால் அரசுக்கும் அரச குடும்பத்துக்கும் அவமானமான காரியத்தை செய்து கொண்டு விட்டார். ஒரு வார்த்தையில் இந்த ஆபத்தை உன்னால் தடுக்க முடியும் அம்மா? பெண்களுக்கு கணவனை விட பிதாவே உயர்வென சொல்கிறீரா? தர்ம விரோதமாய் பேசி தந்தையை வஞ்சிக்க சொல்கிறீரா? மந்திரி, இச்சகம் பேசி தந்தையை வஞ்சித்து பெண் இனத்திற்கே களங்கம் உண்டாக்க சொல்கிறீரா? மன்னிக்க வேண்டும். நீங்கள் இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லும் பொழுது நான் என்ன சொல்ல முடியும் தாயே? எல்லாம் அவன் செயல். கடவுளே உனக்கு கணவனை நிர்ணயித்தான். அவனே ஆட்சிக்கு வரட்டும். கற்பக பவானியே கருணையாமுதே தூரி, கற்பக பவானியே கருணையாமுதே தூரி, கல்யாண பாரதியின் கலையும் நீயே தேவி, கல்யாண பாரதியின் கலையும் நீயே தேவி, குலதெய்வமே என்றுமே இல்லமே ஒளி வீசும் சுடர் தீபமே, இல்லமே ஒளி வீசும் சுடர் தீபமே. மலர்மேவும் எழில் திருவே மனமேவும் நிழல் தருவே, மலர்மேவும் எழில் திருவே மனமேவும் நிழல் தருவே, ஏ கற்பக பவானி தெய்வீக நறுமணமே, ஏ கற்பக பவானி தெய்வீக நறுமணமே, திகழுமே மலர் பாதமே, இல்வாழ்வில் திகட்டாத பேரின்பமே.
கதி. அம்மா, கல்லென்றாலும் கணவன், புல்லென்றாலும் புருஷன் என்ற தர்மநீதியை உணர்ந்த சத்தியவதி இந்த தர்ம தேவதையே உன்னை காப்பாற்றுவார். தாயம் விழாது. விழாதா? விழா வைக்கிறேன் பாரு. இல்ல 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 இரு, இரு. இல்ல. 2 5 இரு. ஒரு 3 விழுந்தா இந்த காய் காலி. 3 விழுந்தா தானே பாப்போம். 3 3 3 இரு, இரு, இரு. நான் பாக்குறேன். 3 தான். 5 3 8. அப்ப வெட்டு. காய பாத்திரமா வெட்டுவேன். அப்ப என் கருத்தை கூட வெட்டுவியா? இரு, இரு, உங்க அப்பா அதே சொல்றேன். மாமா என்ன இந்த நேரத்துல? சோலையிலே வெண்ணிலாவே விஞ்ஞாலமே நீ செய்யிடா. ஐயே, இது என்ன பன்னீரா? இது எனக்கு என்னமோ இன்னைக்கு வெந்நீர் மாதிரி இருக்கு. இருக்கும். இந்தாங்க, பழம் சாப்பிடுங்க. பழத்தை தனியா சாப்பிட்டு பழக்கம் இல்லையே. பால் கூட இருக்கேன். என்னடா தம்பி வீட்டுல மாட்டா ஓட்டுற? இல்லடா அண்ணே, நம்ம குருட்டு தம்பி தாத்தாவுக்கு வழி காட்டுறேன். பூட்டு போட்ட இரும்பு பொட்டியில திருடம் பூந்தா போல உணர்ச்சி போன இவன் மூளையில ஏதோ ஒரு புத்துணர்ச்சி பூந்து விளையாடுது அண்ணே. ஆமாண்டா தம்பி. தம்பி தாத்தா, என்னங்க என்ன சட்டகர் மூவரும்? பாரண்ணே, குருட்டு தம்பி தாத்தாவும் நாங்களும் கோஷ்டி பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் குருட்டு செவிட ஆயிட்டீங்க. நாங்க ஒரு பாஷை வச்சிருக்கிறோம் பாரு. தம்பி தாத்தா, நாராயணா ஏழுமலை ஆண்டவன் நாராயணா, ஏழுமலை ஆண்டவனே நாராயணா. தம்பி தம்பி, கனவா கண்மூடி வித்தையா? நான் எங்கடா இருக்கேன்? தம்பி கில்டா கில்டா கில்லடா. அப்பா கொண்டுட்டியாரா?